வீரர்களும் இல்லை, வில்லன்களும் இல்லை. விதி தனது தேர்வை செய்யும் முன் இந்த காடு அமைதியின் உலகாக இருந்தது. ஒவ்வொரு காலையிலும் இயற்கையே தனது அழகை பாடியது. இந்த காட்டின் இதயத்தில் பிரிக்க முடியாத இரண்டு உயிர்கள் வாழ்ந்தனர், டேக்கர் மற்றும் அவன் தங்கை தாரா. ஒவ்வொரு நாளும் சிரிப்பும் விளையாட்டும் அன்பும் மட்டுமே அவர்களின் உலகாக இருந்தது. தாராவிற்கு டேக்கர் ஒரு அண்ணன் மட்டுமல்ல, அவளின் பாதுகாவலன், அவளின் ஹீரோ. ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. திடீரென காடே மௌனமானது. பறவைகளின் குரல் நின்றது. காற்றே தனது மூச்சை நிறுத்தியது. வானத்தை நோக்கி பார்த்த டேக்கர் இதுவரை உணராத ஒரு சக்தியை உணரத் தொடங்கினான். 1000 ஆண்டுகளாக உறங்கி கிடந்த இரண்டு வெங்கர்கள் மீண்டும் விழித்தெழுந்தன. அவை சாதாரண கற்கள் அல்ல, விதியின் தூதர்கள். ஒன்று டேக்கரை நோக்கி பறந்தது, மற்றொன்று தொலைவில் இருந்த ஒரு சிங்கத்தை நோக்கி தனது பயணத்தை தொடங்கியது. ஒரே ஒரு கணத்தில் எல்லாமே மாறிவிட்டது. தன் அண்ணனை காப்பாற்ற ஒரு நொடி கூட யோசிக்காமல் தாரா தனது உயிரையே பணயம் வைத்தாள். அந்த மோதலில் காடே அதிர்ந்தது. ஒளி மறைந்தபோது டேக்கரின் உலகமும் சிதறி விழுந்தது. தன் தங்கையை இழந்த அந்த வேதனையான தருணத்தில் உடைந்து கிடந்த விண்கல்லின் சக்தி டேக்கரின் உடலுக்குள் பாயத் தொடங்கியது. அது வெறும் சக்தியல்ல, ஒரு புதிய விதியின் தொடக்கம். ஒவ்வொரு இதயத் துடிப்பிலும், ஒவ்வொரு மூச்சிலும் அந்த பண்டைய சக்தி அவனை மாற்றியது. அந்த நாளில் ஒரு சாதாரண கொரில்லா மறைந்தான். ஒரு காவலன் பிறந்தான். அதே நேரத்தில் தொலைவில் இன்னொரு விண்கல் தனது தேர்வை செய்தது. அது கருணையை தேர்ந்தெடுக்கவில்லை, அது பேராசையும் ஆட்சிக்கான தீவிர விருப்பமும் கொண்ட ஒரு சிங்கத்தை தேர்ந்தெடுத்தது. எந்த தயக்கமும் இன்றி அந்த சக்தியை அவன் ஏற்றுக்கொண்டான். அந்த சிங்கத்தின் பெயர் வோராக்ஷூட். ஒரே வானத்தின் கீழ் ஒரே நாளில் 2 வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஒருவர் காப்பாற்றுவதற்காக, மற்றொருவர் ஆட்சி செய்வதற்காக. அவர்களின் பாதைகள் இன்னும் சந்திக்கவில்லை, ஆனால் அவர்களின் விதி ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்டது. தொடரும். புதிய நாள் உதித்தது. ஆனால் டேக்கரின் வாழ்க்கையில் அந்த விடியல் எந்த புதிய நம்பிக்கையும் கொண்டு வரவில்லை. அவன் இழந்த அந்த ஒரு உயிரின் வெற்றிடத்தை எந்த ஒளியாலும் நிரப்ப முடியவில்லை. அந்த நேரத்தில் உடைந்து கிடந்த விண்கல்லின் பண்டைய சக்தி மீண்டும் விழித்தெழுந்தது. மெதுவாக அது டேக்கரின் அவன் கண்களில் நீலம். அது வெறும் சக்தியினுடைய அல்ல, விதி தேர்ந்தெடுத்த ஒரு காவலனின் அடையாளம். தன் உடலில் ஏற்பட்ட டேக்கர் ஒரு பாறையை மெதுவாக தொட்டான். அடுத்த நொடியே அந்த பாறை நூற்றுக்கணக்கான துண்டுகளாக சிதறியது. தன் கைகளை பார்த்தபடி டேக்கர் அமைதியாக நின்றான். அந்த சக்தி ஒவ்வொரு நொடியும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அது டேக்கரை முன்னோக்கி நகரச் சொல்வது போல இருந்தது. ஒரே ஒரு தாவலில் டேக்கர் வானத்தை நோக்கி பறந்தான். ஒரு கணம் வானத்தை தொடும் அளவுக்கு உயரத்தில் இருப்பதை டேக்கர் உணர்ந்தான். டேக்கர் தரையிறங்கி அந்த நொடி பூமியை அவன் சக்தியை உணர்ந்தது. அந்த நேரத்தில் உதவிக்காக எழுந்த ஒரு சிறிய குரல் டேக்கருக்கு தனது சக்தியின் உண்மையான அர்த்தத்தை நினைவூட்டியது. அந்த ஒரு தருணத்தில் இந்த காடு தனது உண்மையான காவலனை முதன்முறையாக கண்டது. அதே நேரத்தில் காட்டிற்கு அப்பால் இன்னொரு சக்தியும் விழித்தெழுந்தது. டேக்கரை போல் அல்ல, வோராக் தனது சக்தியை எந்த தயக்கமும் இன்றி ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு கிடைத்த சக்தி காப்பாற்றுவதற்காக அல்ல, அது ஆட்சி செய்யவே பிறந்தது. வோராகை பொறுத்தவரை சக்தி என்பது பொறுப்பு அல்ல, ஆட்சிக்கான வழி. தொலைவில் விதி 2 சக்திகளையும் ஒருவரை ஒருவர் நோக்கி மெதுவாக நகர்த்தி கொண்டிருந்தது. டேக்கர் தனது சக்தியை கண்டுபிடித்தான், ஆனால் அவனுடைய உண்மையான பயணம் இப்போதுதான் தொடங்கியது. அதே நேரத்தில் வோராக் தனது சக்தியை முழுமையாக ஏற்றுக்கொண்டு மேலும் வலிமை அடைந்தான். பல நாட்களுக்கு பிறகு வைல்ட்வர்ஸில் மீண்டும் அமைதி திரும்பியது. ஆனால் இயற்கை வேறொரு சோதனையை உருவாக்கி கொண்டிருந்தது. சில நொடிகளில் அமைதியான காடு தீக்கடலாக மாறியது. காட்டின் உதவி குரல் அதன் காவலனை சென்றடைந்தது. ஒரு நொடி கூட யோசிக்காமல் டேக்கர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டான். அந்த குழப்பத்தின் நடுவில் ஒரு சிறிய உயிர் தப்பிக்க வழியின்றி சிக்கிக் கொண்டது. பயமின்றி அந்த உதவி குரலுக்கு காவலன் மீண்டும் பதிலளித்தான். ஆரோ தீயோ ஒரு காவலனின் பாதையை தடுக்க முடியாது. உண்மையான வலிமை எதை அழிக்க முடியும் என்பதில் இல்லை,
எத்தனை உயிர்களை காப்பாற்ற முடியும் என்பதில்தான் உள்ளது. சில நேரங்களில் ஒரு குடும்பத்தை மீண்டும் ஒன்று சேர்ப்பதே மிகப்பெரிய வெற்றியாகும். அந்த நேரத்தில் ஒரு யோசனை டேக்கரின் மனதில் தோன்றியது. பதில் இயற்கையிலேயே இருந்தது. உண்மையான வலிமை எப்பொழுது எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிவதில்தான் உள்ளது. காவலனின் அழைப்புக்கு ஆரே பதிலளித்தது. ஒரு காவலன் செயல்பட்டதால் நம்பிக்கையும் மீண்டும் திரும்பியது. தீ அணைந்தது. ஆனால் அந்த நாளில் பிறந்த நம்பிக்கை என்றும் அணையாது. ஒரு உண்மையான காவலன் தனது வலிமையால் அல்ல, தனது கருணையால் நினைவில் நிற்பான். ஆனால் எல்லோரும் இந்த கருணையை பலமாக பார்க்கவில்லை. வானத்தின் உயரத்தில் இன்னொரு பழமையான சக்தி அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தது. ஒரே விண்மீன்கள், 3 விதிகள். தீ அணைந்தது. காடு மீண்டும் உயிர் பெற்றது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஏதோ மாறியிருந்தது. வானத்தை மறைத்த அந்த நிழல் சாதாரண உயிரினத்தின் நிழல் அல்ல. ஒரு வெள்ளி இறகு டேக்கரின் காலடியில் வந்து விழுந்தது. பல 1000 ஆண்டுகளாக யாரையும் தேர்ந்தெடுக்காத ஒரு பழமையான காவலன் இன்னைக்கு டேக்கரை கவனித்தான். அந்த இறகு ஒரு அழைப்பு போல முன்னே நகர்ந்தது. மேகங்களை தாண்டி உயர்ந்த அந்த மலையை டேக்கர் இதுவரை பார்த்ததே இல்லை. பின்வாங்காமல் தனது சக்தியை நம்பி அவன் முன்னேறினான். மேகங்களுக்கு அப்பால் காலம் மறந்த ஒரு வான ஆலயம் அவனை காத்திருந்தது. அங்கே வெள்ளி ஒளியில் அமைதியாக நின்றிருந்தான் டோருக், வானத்தின் பண்டைய காவலன். நீ நினைக்கிற மாதிரி இது வெறும் சக்தி கிடையாது. இது ஒரு பொறுப்பு. இந்த உலகத்தை காப்பாத்த ஒரு காவலன் தேவைப்பட்டான். அதனாலதான் செலஸ்டியல் கல் உன்னை தேர்ந்தெடுத்துச்சு. இதோ இது இனிமேல் உன்னோட ஆயுதம். இதுக்கு பலம் இருக்கு. ஆனா அதை எப்படி பயன்படுத்துறது, அது உன்னோட கையில. அதே நேரம் காட்டோட இன்னொரு பக்கம் வேற லெவல் சம்பவம் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு காட்டு யானை முழு வேகத்துல பாயுது. ஆனா எதிரில் நின்னது சாதாரண சிங்கம் இல்ல. எவ்வளவு பலம் போட்டாலும் ஓரக்கை அசைக்க கூட முடியல. அடுத்த நொடியே ஒரே தூக்குல யானை வானத்துக்கே போயிடுச்சு. அது கீழே வர்றதுக்குள்ள ஓரக் ஒரே ஒரு தாக்குதல், யானை நேரா மலையில போய் மோதிச்சு. அதோட முடிஞ்சிடல. ஓரக் தன்னோட அடுத்த சக்தியையும் காட்ட ஆரம்பிச்சான். கோல்டன் ஃபயர், ஒரே நெருப்பு. யானைக்கு திரும்பி பார்க்க கூட தைரியம் இல்ல. இது ஆரம்பம்தான். இன்னும் இந்த உலகமே என் பேரை கேட்டே நடுங்க போகுது. இந்த காடு எப்பவும் அமைதியா தான் இருக்கும். ஆனா அந்த அமைதிக்கு இன்னைக்கு ஒரு சோதனை காத்துட்டு இருக்கு. டேய், இன்னைக்கு நமக்கு செம விருந்துடா. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி இது அவ்வளோ ஈஸி இல்ல. ஒரு கொரில்லையா, அவனை போட்டு தள்ளுங்கடா. 4 ஹைனா, ஒரே டேக்கர். ஆனா யாரு வேட்டைக்காரன், யாரு இறைன்னு இப்போதான் தெரிய போகுது. ஒரே ஒரு குத்து அந்த ஹைனாவை தூக்கி வீசிடுச்சு. மீதம் இருந்தவங்களுக்கு அப்போதான் புரிஞ்சது, இவன் சாதாரண கொரில்லா இல்லைன்னு. ஹைனாக்களோட ஆரம்பிச்சாங்க. டேக்கரால அவங்கள முடிச்சிருக்க முடியும். வானத்தின் காவலன் டோருக் வந்துட்டான். டேக்கர், இன்னைக்கு நீ காப்பாத்தினது ஒரு மான் குட்டியை மட்டும் இல்ல, இந்த காட்டோட நம்பிக்கையையும் சேர்த்துதான். அடுத்த நொடியே யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. தெய்வீக கதாயுதம் தன்னோட உரிமையாளனை தானாவே தேர்ந்தெடுத்துச்சு. டோருக், இந்த கதாயுதத்தை தொட்ட உடனே என்னமோ வித்தியாசமா இருக்கு. யாரோ என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கு. அது உன் கற்பனை இல்ல டேக்கர். அந்த கதாயுதம் உன்னை தேர்ந்தெடுத்துடுச்சு. அதனாலதான் மற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உயிர்களின் சக்திய உன்னால உணர முடியுது. மற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா? ஆமா, இந்த உலகத்தை காக்க மொத்தம் 7 உயிர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவங்கள நீயும் ஒருத்தன். முதல்ல அன்பு, ஆழ்கடலோட காவலன். தண்ணீரே அவனோட பலம். ஷெவான், பனியோட காவலன். பனி புயலையும் பனிமலையையும் அவன் நினைச்ச மாதிரி மாற்ற முடியும். சாம், பூமியோட காவலன். மண்ணும் பாறைகளும் அவனோட கட்டளைக்குத்தான் கேட்கும். சதீஷ், அவனோட சக்தியை எந்த உயிரா வேணாலும் ஒரே நொடியில மாறிடுவான். ஆனா இவங்க எல்லாரையும் விட ஒருத்தன் ரொம்ப ஆபத்தானவன். ஓரக், நெருப்போட சக்தி அவன் கையில இருக்கு. 7 தேர்ந்தெடுக்கப்பட்ட உயிர்கள்
7 வெவ்வேறு சக்திகள், ஒரே உலகம். ஆனா அடுத்தது என்ன நடக்க போகுது? அந்த காட்டுல வாழ்ந்த ஒரு பெண் கொரில்லா தான் அனு. எந்த ஆபத்தையும் சந்திக்காம தன்னோட வாழ்க்கையை அமைதியா வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவளுக்கே தெரியல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளோட அமைதி இன்னும் சில நொடிகள் தான் நீடிக்க போகுது. திடீர்னு ஒரு பயங்கரமான கர்ஜனை. காடே அதிர்ந்தது. நெருப்பை போல ஒளிர்ந்த தங்க நிற சக்தியோட வந்தா. ஓராக்கோட கண்களை பார்த்த அந்த நொடியே அனுவோட உடம்பே நடுங்க ஆரம்பிச்சது. அவனோட ஒவ்வொரு அடியும் மரணமே நெருங்குற மாதிரி இருந்துச்சு. தப்பிக்கணும்னு நினைச்சாலும் பயம் அவளை அசைய விடல. அந்த நேரத்துல அனுவுக்கும் ஓராக்குக்கும் நடுவுல இறங்கினான் டேக்கர். 2 செலஸ்டியல் போர் வீரர்களும் முதல் முறையா ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தாங்க. ஆரம்பிச்சது வரலாறு காணாத மோதல். முதல் தாக்குதலை ஆரம்பிச்சது டேக்கர் தான். முழு வேகத்துல பாய்ந்து தொடர்ந்து பலமான குத்துகளையும் அடிகளையும் விட்டான். தன்னோட சக்தியால ஓராக்கை நிறுத்த முடியும்னு அவன் நம்பினான். ஆனா டேக்கரோட ஒவ்வொரு தாக்குதலையும் ஓராக் விளையாட்டா தவிர்த்தான். அவனோட முகத்துல கோபமோ பயமோ எதுவும் இல்லை. டேக்கரோட முழு பலமும் அவனுக்கு சாதாரணமா தான் தோணுச்சு. அடுத்த நொடியே ஓராக் ஒரே ஒரு குத்து விட்டான். அந்த தாக்குதலோட வேகத்துல டேக்கர் பல அடி தூரம் தூக்கி வீசப்பட்டான். அந்த ஒரே அடியிலேயே அவன் சக்தி பாதி ஆயிடுச்சு. அதோட முடிஞ்சிடல. ஓராக் மின்னல் வேகத்துல தொடர்ந்து தாக்க ஆரம்பிச்சான். குத்து, நகம், தோளால மோதல், ஒவ்வொரு அடியும் டேக்கருக்கு தாங்க முடியாத வேதனையை கொடுத்தது. எதிர்த்து தாக்குற வாய்ப்பே கிடைக்கல. தன்னோட உண்மையான சக்தியை காட்டுற நேரம் வந்துடுச்சு. ஓராக்கோட நெருப்பின் பேரலை டேக்கரை நோக்கி பாய்ந்தது. அந்த வெப்பத்துல காடே எரிய ஆரம்பிச்சது. எவ்வளவு முயற்சி பண்ணியும் டேக்கரால சண்டை போட முடியல. அவனோட நீல ஒளி மங்க ஆரம்பிச்சது. உடம்பு முழுக்க காயம். இறுதியில அவன் தரையில சரிஞ்சு விழுந்தான். தோத்து போன டேக்கரை ஒரு நிமிஷம் பார்த்த ஓராக் அவன் இன்னும் பலவீனம்னு புரிஞ்சுக்கிட்டான். ஓராக் போனதும் அனு வேகமா டேக்கர் கிட்ட ஓடி வந்தா. அவனோட கையை தன்னோட தோள் மேல போட்டு மெதுவா எழுப்பினா. ஓராக் தன்னோட சக்தியை காட்டிட்டான். டேக்கர் தன்னோட முதல் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சான். ஆனா ஒரு உண்மையான போர் வீரன் தோற்றத்துக்காக நிக்க மாட்டான். இன்னும் பலமா திரும்பி வருவான். ஓராக்கோட தாக்குதலுக்கு பிறகு டேக்கரோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. அனு அவனை தாங்கிக்கிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போனான். அனு வாழ்ந்த அந்த பழைய ஆலமரத்தோட வேர்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பான இடம் இருந்துச்சு. காட்டுல கிடைச்ச மூலிகைகளையும் தண்ணீரையும் வச்சு அனு அவனோட காயங்களை மெதுவா ஆட்ட ஆரம்பிச்சா. இன்னொரு பக்கம் டேக்கர் கிட்ட தோற்ற ஹைனாக்கள் அவமானத்தோடும் காயங்களோடும் தங்களோட கூட்டத்துக்கு திரும்பிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு ஒரே ஒரு தலைவன், சதீஷ். சாதாரண ஹைனா இல்ல, ஒரு செலஸ்டியல் வீரன். தலைவா, ஒரு நீல நிற கொரில்லா எங்களை எல்லாரையும் அடிச்சு வீழ்த்திட்டான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு தங்க நிற சிங்கம் வந்துச்சு. அந்த கொரில்லாவையே ரொம்ப மோசமா அடிச்சு சாய்ச்சிட்டுச்சு. நாம அந்த சிங்கத்தோட சேர்ந்துட்டா இந்த காட்டையே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். அந்த திட்டத்தோட சதீஷ் நேரடியா ஓராக்கோட எல்லைக்குள்ள போனான். யாருன்னு கூட கேட்கல. ஓராக் நேரடியா தாக்கினான். ஒரே ஒரு தாக்குதல்ல அந்த ஹைனாக்கள் எல்லாம் தூக்கி வீசப்பட்டாங்க. ஆனா சதீஷ் மட்டும் அசையாம நின்னான். என்ன கொல்றது சுலபம், ஆனா என்ன பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனம். அப்போதான் சதீஷோட உண்மையான சக்தி வெளிப்பட்டுச்சு. எந்த உருவத்தையும் எடுத்துக்க முடியும். அதுதான் சதீஷோட பயங்கரமான சக்தி. காட்டை ஆளுறது ரொம்ப சின்ன விஷயம். மீதம் இருக்கிற செலஸ்டியல் வீரர்களையும் நம்ம பக்கம் கொண்டு வந்தா இந்த உலகமே நம்ம கையில. ஓராக் பயனுள்ள கூட்டாளியா அவனை ஏத்துக்கிட்டான். அதே நேரத்துல தூரத்துல நடந்த இந்த மாற்றத்தை டோருக்கு உணர்ந்துட்டான். ஓராக்கும் சதீஷும் சேர்ந்துட்டாங்கன்னு அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. டேக்கர், நீ தோத்தது முடிவு இல்ல. ஆனா ஓராக்கோட அடுத்த திட்டம் தான் பெரிய பிரச்சனை. அவன் இனிமேல் தனியா இல்ல. ஓராக்கும் சதீஷும் மீதம் இருக்கிற செலஸ்டியல் வீரர்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் அவன் பக்கம் சேர்ந்துட்டா அவனை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓராக்கை தனியா எதிர்த்து ஜெயிக்க முடியாது டேக்கர். உனக்கும் உன்னோட சொந்த அணி தேவை. ஓராக்கு அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ அவங்கள கண்டுபிடிக்கணும். இந்த கடலுக்கு நடுவுல யாருமே நெருங்க முடியாத ஒரு இடம் இருந்துச்சு. அதுதான் அன்புவோட டெரிட்டரி. இந்த ஹோல் டெரிட்டரியும் பார்த்துக்கிட்டு இருந்தது அன்பு. தண்ணீரையே தன்னோட பவரா யூஸ் பண்ற ஒரு செலஸ்டியல் கிராக்கடைல். ஆனா அவனுக்கு பவர் விட முக்கியமான ஒருத்தி இருந்தா. அது அவனோட குட்டி பொண்ணு ஹாத்திரா. அதே நேரம் அந்த டெரிட்டரிக்குள்ள ஒரு ஆபத்து நுழைஞ்சது.
அன்பு கடல்ல இருந்து வெளியே வந்ததும் போராக்கை நேரா ஃபேஸ் பண்ணினான். அன்பு, எனக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடு, இல்லைன்னா உனக்கு நல்லதா இருக்காது. அன்புவை பார்த்து எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சதும் போராக்கன் பார்வை ஹாத்திரா மேல போச்சு. போராக்க பார்த்ததும் ஹாத்திரா பயந்து அப்பாவுக்கு பின்னாடி போயிட்டா. தன் பொண்ணுக்கு ஆபத்து வர்றதை பார்த்ததும் அன்புவோட கோபம் அப்படியே வெளியே வந்துச்சு. அன்பு கோபப்பட்டா கடலும் சும்மா இருக்காது. ஒரே செகண்ட்ல கடல் மொத்தமும் மேலே எழுந்துச்சு. ஆனா ஓரக்கம் சாதாரண ஆள் கிடையாது. அவனோட பவர் அன்புவோட வாட்டரையே புஷ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. கடலுக்குள்ள போக போக அட்வான்டேஜ் அன்பு பக்கமே திரும்புச்சு. இந்த ஃபைட்டை தூரத்துல இருந்து ஒருத்தன் கவனிச்சுட்டு இருந்தான், சாதிஷ். போராக்கு இப்போ ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சாதிஷ் புரிஞ்சுக்கிட்டான். அடுத்த செகண்ட் அவனோட பர்பிள் பவர் ஃபுல்லா ஆக்டிவேட் ஆச்சு. சாதிஷ் ஒரு ஜாயிண்ட் வேலா மாறி நேரா கடலுக்குள்ள டைவ் அடிச்சான். அன்புவை டார்கெட் பண்ணி அந்த வேல் ஸ்ட்ரெயிட்டா பாய்ந்துச்சு. அடுத்த நொடி அன்பு கடலையே ஒரு ஜாயிண்ட் வேர்ல்ட் பூலா மாத்திட்டான். அந்த கரண்ட்டுக்குள்ள சிக்கின சதீஷ் அவ்வளவு பெரிய உருவமா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா அவனுக்கு சதீஷை ஜெயிக்கிறத விட ஹாத்திராவை சேஃபா வைக்கணும் தான் முக்கியம். அதனால அன்பு ஹாத்திராவை கூட்டிட்டு இன்னும் டீப்பா கடலுக்குள்ள போயிட்டான். அதே நேரம் காயங்களோட டேக்கர் இன்னொரு சோசனை தேடி போயிட்டே இருந்தான். அவங்க போய் சேர்ந்த இடம் முழுக்க பனியால கவரான ஒரு மர்மமான மலை. அங்கதான் சிவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாங்க. சிவன், எங்களுக்கு உன்னோட ஹெல்ப் தேவை. டேக்கர் காயப்பட்டிருந்தாலும் அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணினான். ஆனா சிவன் நேரா அட்டாக் பண்ணிட்டான். சிவனின் ஐஸ் பவர் அந்த ஹோல் கிரவுண்டையே ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஐஸ் உடைஞ்சதும் சிவனின் பேலன்ஸ் போயிடுச்சு. நான் உன்னை ஹர்ட் பண்ண வரல, எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மட்டும் கேட்கிறேன். அந்த நேரத்துல டோருக்கு திடீர்னு ஏதோ கவனிச்சான். டேக்கர், ஏதோ ப்ராப்ளம், நம்ம உடனே கிளம்பணும். அன்பு ஆபத்துல இருக்கான்னு கேட்டதும் டேக்கருக்கு வேற எதுவுமே முக்கியமா தெரியல. ஷேவான், ப்ளீஸ், இன்னும் டைம் இருக்கு, எங்களோட வா. ஆனா ஷேவான் ஒரு வார்த்தை கூட சொல்லாம அங்கிருந்து நடந்து போயிட்டான். டேக்கர் அவனை ஃபோர்ஸ் பண்ணல, நேரா அன்புவை தேடி கிளம்பிட்டான். போராக் ஏற்கனவே அன்புவை கார்னர் பண்ணியிருந்தான். டேக்கர் கடற்கரைக்கு வந்ததும் அங்க நடக்கிற ஃபைட்டை பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டான். அடுத்த செகண்ட் போராக் அட்டாக் பண்ணிட்டான். ஹாத்திராவை காப்பாத்த அன்பு தன்னோட பாடியை ஷீல்டா யூஸ் பண்ணினான். அதோட அன்புவுக்கு இன்னொரு ப்ராப்ளம். சாதிஷ் அவனோட எஸ்கேப் ரூட்டை பிளாக் பண்ணியிருந்தான். டேக்கர் வந்ததை பார்த்ததும் போராக் உடனே அவன் பக்கம் திரும்பினான். டேக்கர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். அதே நேரம் அன்பு கடலையே வெப்பனா மாத்தினான். ஆனா சாதிஷ் மறுபடியும் பவர் யூஸ் பண்ணி அன்புவோட அட்டாக்கை ஸ்டாப் பண்ணிட்டான். அன்பு உருவாக்குன கரண்ட்டை யூஸ் பண்ணி டேக்கர் நேரா போராக் மேல பாய்ந்தான். ஆனா போராக்குக்கு முன்னாடி டேக்கர் இன்னும் வீக் தான். ஒரே புஷ்ல அவன் பின்னாடி தூக்கி வீசப்பட்டான். ஆனா போராக்குக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு, இந்த ஃபைட் இப்படி போனா ப்ராப்ளம் ஆகிடும். டேக்கர், இன்னைக்கு தப்பிச்சிட்ட, அடுத்த முறை இவ்வளவு ஈஸியா விட மாட்டேன். 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. போராக் போனதும் அன்பு ஃபர்ஸ்டா பார்த்தது ஹாத்திராவை தான். ஃபைட் முடிஞ்சதும் டேக்கரும் அன்புவும் சும்மா ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. டேக்கர், நான் உன் டீம்ல ஜாயின் ஆக முடியாது, எனக்கு ஹாத்திராவை பார்த்துக்கணும். ஆனா உனக்கு என் ஹெல்ப் எப்போ தேவைப்பட்டாலும் என்ன நினைச்சுக்க. அதே நேரம் ஷேவான் அந்த பனிமலையில தனியா நின்னுட்டு இருந்தான். டேக்கர் தன்னை டிஃபீட் பண்ண முடிஞ்சும் தன்னை ஹர்ட் பண்ணாம விட்டது அவன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்னை ஜெயிச்சும் அவன் என்னை ஹர்ட் பண்ணல. ஒருவேளை நான் தான் அவனை தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டேனோ. சோசன்கள் எல்லாரும் உலகத்தோட வெவ்வேறு இடங்கள்ல சிதறி கிடக்குறாங்க. அவங்கள ஒன்னா சேர்க்கிற இந்த ஜேர்னி இப்போதான் உண்மையிலேயே ஆரம்பிச்சிருக்கு.